இங்கே வந்து டைம் கொடுத்து 3 மணி, அவர் அங்கேயே 3 மணி ஆகிப்போச்சு. இங்கே வந்து கிரௌடு வந்து இங்கே வந்து அங்கேருந்து வரும்போது பரமத்தி வேலூர் ரவுண்டானத்தில் வந்து கை காட்டியிருந்தாருன்னா கும்பல் கிரௌடு அங்கேயே குறைஞ்சிருக்கும். கருவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது, கருவை பொறுத்த வரைக்கும் அங்கேயே வந்து ஏறி டாட்டா காமிச்சிருந்தாருன்னா கிரௌடு பூரா குறைஞ்சிருக்கும். அந்த கிரௌடு பூரா இங்கே உள்ளே வந்துருச்சு. ஏற்கனவே இங்கே கிரௌடு ஜாஸ்தி. ஏரியா வந்து நீங்களே பார்க்குறீங்க, கிரௌடு ஏரியா. அந்த கிரௌடு ஏறிடுச்சு. அதாவது மேற்கு அங்கே, அதாவது தென்னியில் பரமத்தி அங்கே இருந்த கிரௌடு இங்கே வந்துருச்சு. இப்போ நடந்தது வந்து அவர் பேசும்போதுக்கு முன்னாடியே, அவர் உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே ஆள்லாம் கொஞ்சம் தண்ணி இல்லாமல், வாட்டர் இல்லாமல் எல்லாம் மயக்கம் போட்டு கீழே விழுந்து இது பண்ணாங்க. அப்போயே ஆம்புலன்ஸ் 2-3 ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. விஜய் வந்ததுக்கப்புறமே ஆம்புலன்ஸு வந்துச்சு, விஜயோட ஆம்புலன்ஸும் வந்துச்சு கூட. அப்போ வந்து விஜய் வந்து தண்ணி அவரே கொடுத்தார். விஜய் வந்து தண்ணி வந்து கீழே இறங்கி தண்ணி வாட்டர் பைட் வந்து அவரே கொடுத்தார். கொடுத்ததுக்கப்புறம் க்ரௌடு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் பேசிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தான் அவர் பேசினார். பேசினதுக்கப்புறம் இந்த பக்கம் போனதுக்கப்புறம் தள்ளுமுள்ள ஆகி போச்சு. தள்ளுமுள்ளனா அதுக்கு முன்னாடி தள்ளுமுள்ள ஆயிடுச்சு. ஆனால் யார் எங்கே இருக்கான்னு யாருன்னு தெரில. அதாவது கீழே விழுந்தது மேலே விழுந்தது யாரும் அந்த நேரத்தில் வந்து யாரும் கவனிக்கலை. அதுக்கப்புறம் கிரௌடு வந்து விஜய் அந்த பக்கம் ரீச் போனதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது தான் இத்தனை பேருங்கிற மாதிரி இது பண்ணாங்க. இதுக்கு வந்து செப்பலே சாசி. இங்கே இருக்க கீழே இருக்க செப்பல் தான். அதாவது மேலே ஏறி சீட்டை பிரித்து போலீஸ்காரர் இது பண்ணோன்னே எல்லாம் அவன் குதித்து போய் சீட்டை பிரித்து அதை பிரித்து. ஏன் சார் தனியாக அவுட்டில் கொடுத்துக்கலாம்ல? நான் கேட்குறது அவுட்டர் கொடுத்துக்கலாம்ல, ஏன் டவுனில் கொடுக்கணும்? அவுட்டர் கொடுத்தா மக்கள் பாட்டு அவங்க பாட்டு போயிட்டு போகிறாங்க. விஜயில் ஓப்பனில் பேசிட்டு போகிறாரு, ஓப்பனில் கை கேட்டு போகிறாரு. ஏன் இவங்களுக்கு என்ன இடைஞ்சல்? குழந்தைங்க ஜாஸ்தி சார், குழந்தைங்க ஜாஸ்தி. விஜய் பார்க்கணுன்னு ஏன் பிள்ளையா சார், என் புள்ள விஜய் பார்க்கணுன்னு சொல்லி பாப்பா போகலான்னு சொல்லி என்னை கூட்டி வந்து அன்றைக்கி ஸ்கூல் இருக்குது சார், ஸ்கூல் லீவ் போட்டு நான் கூட்டி வந்து உட்கார வச்சேன் விஜய் பார்க்கணுன்னு சொல்லி. சரி அந்த புள்ள ஆசைப்படுற கேட்குறேன்னு சொல்லி கூட்டி வந்தோம். கூட்டி வந்ததுக்கு இதான் நிலமை சார்.